வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் அரசியல் திரைத்துறை விமர்சகர் திரு சுபைர் அவர்கள். வணக்கம். வணக்கம். நடிகர் சங்கம் தரப்பிலிருந்து நடிகை ரோகிணி மருத்துவர் காந்தராஜ் மீது ஒரு 5 பிரிவுகளின் கீழே மருத்துவர் காந்தராஜ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நடிகையெல்லாம் ரொம்ப தரம் தாழ்ந்து கொச்சையாக விமர்சனம் செய்கிறாரு அப்படின்ற ஒரு பிரச்சனை. அந்த ஹேமா கமிட்டியினுடைய செய்தி பூதாகாரமான பிறகு அவரிடம் பேட்டி எடுக்க பலர் போகிறாங்க. அவர் நடிகைகள் பற்றி தரைக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சனம் செய்கிறாரு. பல காலங்கள் கழித்து ஏன் இப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறீங்க, ஏன் உங்களுடைய குறைகளை சொல்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை அவர் முன்வைக்கிறாரு. இப்போ இந்த திரைத்துறையில் நடக்கக்கூடிய இந்த ஒரு அசம்பாவிதங்களை, குற்றங்களை நம்ம எப்படி எடுத்துக்கிறது, இந்த விமர்சனங்களை நம்ம எப்படி பார்க்கணும், நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, டாக்டர் காந்தராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வயது முதிர்ந்த அனுபவசாலி, அரசியல் ரீதியாக நிறைய கருத்துக்களை, பழைய விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறாரு. அது பலருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறார், இது பழைய முடிஞ்சு போன கதை, இப்போ அது இண்டஸ்ட்ரியில் நடக்குதாங்கிறதும் தெரியல, இப்போ போய் ஏன் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு அவர் பயன்படுத்தியக்கூடிய வார்த்தைகள், சில வார்த்தைகள் ரொம்ப ஒரு ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்துறார். மற்றபடி அவர் பேசின விஷயங்களில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏன் நீங்கள் இதை பயன்படுத்துகிறீங்க, எந்த துறையில் தான் இந்த மாதிரியான இது பிரச்சனை இல்லாமல் இருக்குது, என்னுடைய மருத்துவத்துறையிலே நிறையா இருக்குது, அது கூட நிறைய பேர் கண்டனம் தெரிவித்தாங்க. அப்படிங்கும்போது எல்லாரையும் பொதுவாக தான் சொல்கிறார். 2 பேரும் மியூச்சுவலாக போயிட்டாங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. மியூச்சுவலாக போயிட்டு அங்கே ஒருத்தவங்க அதுலேருந்து வெளியில் போகிறப்ப பிரச்சனை பண்ணால் தான் வரும், சந்தர்ப்பம் கிடைக்கிற வரைக்கும் யாரும் நல்லவங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஓரளவுக்கு யதார்த்தத்தை ஒட்டி போகக்கூடிய விஷயத்தை தான் பேசியிருந்தார். ஆனால் சில இண்டஸ்ட்ரி, ஒட்டுமொத்தமாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் இவங்கெல்லாம் இந்த மாதிரி அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஒன்று போகிறார். அதுதான் பெரிய அளவில் போகுது. 2வது அவர் பேசின வார்த்தைகள் ரொம்ப கடுமையான வார்த்தைகள், அதை பெண்களை ரொம்ப கொச்சைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசியிருந்தார். அதன் பிரிவு தான் நடிகர் சங்கத்தின் சார்பாக இந்த ஹேமா கமிட்டி கேரளாவில் வந்த பிறகு இந்த மாதிரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பாலியல் பிரச்சனைகளை பேசுறதுக்காக தமிழ்நாடு நடிகர் சங்கம், தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக ஒரு விசாரணை கமிட்டி போட்டாங்க. அதுக்கு தலைமையாக நடிகை ரோஹிணியை போட்டிருந்தாங்க. அப்போ முதல் வழக்காக இப்போ காந்தராஜ் தான் மாட்டியிருக்கிறார். இவர் சம்மந்தமாக தொடர்ந்து நிறையா வீடியோ போட்டுட்டு இருக்காரு, நிறைய பேசிகிட்டு இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாம் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வயது ஒரு காரணம், அவர் எந்த சேனலுக்கு பேசுகிறோம், என்ன கண்டென்ட் பேசுகிறோம் அப்படிங்கிறது அவருக்கு பெருசாக அவருக்கு இப்போ இல்லை. இந்த வயது முதிர்வு காரணமாக சில அந்த முக்தார் பேட்டியில் தான் ரொம்ப, ஆமாம், அதுக்கு முன்னாடி நிறைய பேசியிருக்கிறார். அந்த பேட்டியில் அவங்க போட்ட அந்த தம்ப்லைன் கொஞ்சம் பெருசாக அந்த பட்டியலை வெளியிட்டார் அப்படின்னு போடுறாங்க. அவர் பேசின சில வார்த்தையை பீப் போடாமல் போட்டாங்க. அதெல்லாம் தான் அந்த வீடியோ தான் லேக்ஸ் கணக்கில் போச்சு. அதுதான் அவங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிச்சு. கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இன்றைக்கி 5 பிரிவின் கீழே ஒரு வழக்கு போட்டிருக்கிறாங்க. இது எல்லாருக்கும் இனிமேல் இந்த மாதிரி யூடியூப்பில் பேசக்கூடியவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை தாங்க. ஓகே, இதில் கேரளா திரைத்துறையில் ஆரம்பித்த சம்பவம் அப்படின்றது இதுக்கு முன்னாடி நம்ம மீட்டு மூமெண்ட்லேயே நம்ம பல பிரச்சனைகளை பார்த்தோம். இப்போது அது கேரளா ஹேமா கமிட்டியில் தொடங்கி இப்போது ஆந்திராலையும் ஜானி மாஸ்டர்ன்ற அவார்ட் வின்னிங் மாஸ்டர் இப்போ அவர் மீதுமே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர் மீதுமே இந்த அலிகேஷன், செக்ஷுவல் அலிகேஷன் முன்வைக்கப்பட்டிருக்கு. அப்போ இது எல்லா மொழி பேசக்கூடிய திரைத்துறை சார்ந்த இடங்கள்ல இது இருக்கிறத பார்க்குறோம். அப்போ திரைத்துறையில் ஏன் இது மிகப்பெரிய அளவுக்கு பூதாகரமாக பேசப்படுகிறது, இல்லை அப்படியான சம்பவங்கள் எந்த அளவுக்கு நடக்குதுன்னு நினைக்கிறீங்க, நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? கிளின்டன் மேலேயே அந்த வழக்கு இருக்குது. அதனால் இது சினிமா மட்டும் கிடையாது, எல்லா தரப்புலையுமே பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. அது எப்படி நடக்குதுன்னா 2 கேட்டகரி இருக்கும். 2 பேரும் மியூச்சுவலாக போய் ஒரு லைஃப்பில் இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க பிரிஞ்சு போகிறப்ப மாறி மாறி குற்றச்சாட்டு வச்சுக்கிடுவாங்க. அது இல்லீகலாக இருக்கிறப்ப அது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டில் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அது சில பேர் மியூச்சுவலாக நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக பிரிஞ்சு போயிடுவாங்க. இந்த 2 விஷயந்தான். இப்போ நீங்கள் என்ன தான் நீங்கள் ஒரு பெரிய உச்ச அதிகாரத்தில் இருந்தாலும் அவங்க சம்மதம் இல்லாமல் நீங்கள் அவங்க பக்கம் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அப்படிங்கும் போது இது 2 கேட்டகரி தான். ஒன்று அவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி அதை ஒரு விஷயம் பண்ணுறது, ஒன்று தெரிஞ்சே போய் ஒரு மியூச்சுவலில் இருப்பாங்க. அது விலகி போகிறப்ப அது ஒரு பிரச்சனையாக வெளியில் வரும். இப்போ கிளின்டன் மேட்டரில் என்ன நடந்தது உங்களுக்கு, அவங்க நாள் சும்மா இருந்துட்டு எலெக்ஷன் நேரத்தில் தான் அதை கிளப்புனாங்க. அதாவது தமிழ் இப்போ 2019 எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனை நடந்துச்சுன்றாங்க. இப்போ ஜானி மாஸ்டர் இருக்காரு, போன தேசிய அவார்டு தான் நேஷனல் அவார்டு வாங்கினார். தேசிய விருது பெஸ்ட் கொரியோகிராஃபர் நேஷனல் அவார்டு வாங்கினார். 2019 நடந்தது நீங்கள் 5 வருஷம் கழிச்சு இப்போ ஏன் சொல்ல வேண்டியிருக்கு? 2019 என்னை டார்ச்சர் பண்ணார், 2019 என்னை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணார் அப்படின்னு இப்போ சொல்லப்போனால் இப்போ தான் ஒரு உலகமுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்காரு. இந்தியா முழுக்க ஜானின்னு ஒரு டான்ஸ் மாஸ்டர் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஆடிட்டு இருந்தார்.
அவருக்கு ஒரு தேசிய விருதை கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு இந்தியா முழுக்க தெரியக்கூடிய ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஆகிட்டாரு. அப்போ இப்போ இதுக்கு இப்போ ஒருத்தர் மேலே நேரடியாக குற்றம் சாட்டுறது, இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டோம்னா அவங்கள வந்து ஈஸியாக அட்டாக் பண்ணிடலாம், ஈஸியாக அவங்களை காலி பண்ணிடலாம். இப்போ எப்படி மீட்டு மூமெண்ட்டில் பல காலங்கள் கழித்து நடந்த சம்பவங்கள் எல்லாம் எப்படி வந்து முன் வச்சு அது ட்விட்டரில் தான் மீட்டு மூமெண்ட்டு மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படுச்சு. இப்போ அதே மாதிரி இப்போ ஹேமா கமிட்டிக்கு பிறகு எல்லா துறையிலும் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து வெளியில் வந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பாக கூட இதை பார்க்க முடியாதா? நம்ம அப்படி அந்த கோணத்தில் பார்க்க முடியாதா? இல்லை, தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஹேமா கமிட்டி ஒன்றும் வரலையே. தெலுங்கு இண்டஸ்ட்ரி அது வேறு மாதிரியான இண்டஸ்ட்ரி. அது ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்கிற இண்டஸ்ட்ரி. அவங்கள மீறி அங்கே சினிமாவில் எதுவும் பண்ண முடியாது. அது அரசியலும் சினிமாவும் கலந்த ஒரு இண்டஸ்ட்ரின்னு வச்சுங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரி. அங்கே வந்து அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. இப்போ இவருக்கு நேஷனல் அவார்டு வாங்கி இந்தியா முழுக்க இப்படி ஒரு டான்ஸ் மாஸ்டர் இருக்காருன்னு தெரியப்பட்ட பிறகு தானே இந்த கம்ப்ளைண்ட்லாம் வருது. இவ்வளோ நாள் பேசாமல் இருந்துட்டு. அப்போ அது ஒரு சந்தேகம் இருக்குது. 2019 நடந்த சம்பவம் 2024 அவர் தேசிய அவார்டு வாங்கின பிறகு ஒரு 2 மாதத்துல இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அது நடந்திருக்கா இல்லையாங்கிறது விசாரணையில் தான் தெரியும். கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, விசாரணைக்கு போகிறாங்க. உண்மையில் நடந்திருந்தால் அவர் மேல் தண்டிக்கப்படணும். அதை பற்றி மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இப்போ ஏன் சொல்கிறாங்க? இவர் ஒரு புகழின் உச்சியில் வர்றப்ப தானே இந்த பிரச்சனையும் சேர்ந்து வருது. இவங்களால் அமைதியாக தானே இருந்தாங்க. கூடுதலாக கவனம் இப்போ தானே அவர் மேலே விழுகுது. இப்போ ஒரு தேசிய அவார்டு வாங்கின ஒரு டான்ஸ் மாஸ்டர்னா இன்றைக்கி ஹிந்தி படத்துக்கு பண்ணலாம், இந்தியாவில் இருக்கக்கூடிய என்னென்ன மொழி படங்கள் இருக்கோ எல்லா படத்துக்கும் ஒர்க் பண்ணலாம். அப்படிங்கும்போது இந்திய அளவில் தெரியப்படக்கூடிய ஒரு முகமாக ஆகிறப்ப அவர் மேலே இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வருது. அப்போ இது எப்போ நடந்திருக்கணும்? 2019 நடந்திருக்கணும். 5 வருஷம் ஆகுதுன்றாங்க. 5 வருஷமாக சும்மா இருந்து இப்போயே சொல்லணும். அப்படிங்கும்போது உண்மையில் நடந்திருக்கா இல்லை வேறு எதுவும் நோக்கம் இருக்கா அப்படிங்கிறது விசாரணையெல்லாம் தெரியும். இப்போ அதற்கான காலகட்டம் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல. இப்போ எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க பாலியல் குற்றங்கள், திரைத்துறையில் இருக்கக்கூடிய பாலியல் குற்றங்களை பற்றி இப்போ நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணலாம், ஏன்னா இப்போ அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தைரியம் அந்த பெண்களுக்கு இப்போ தானே வரும். இல்லை, அப்படி சொல்ல முடியாது. இப்போ இந்த காலகட்டங்களில் சினிமாவில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டுகள் குறைந்திருக்கு. நிறைய படித்தவர்கள் வந்துட்டாங்க. முதல்லலாம் சினிமாவுக்கு நடிக்க மட்டும்தான் பெண்களை பயன்படுத்துவாங்க. இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்காங்க. சினிமாட்டோகிராஃபியில் நிறைய பெண்கள் ஒர்க் பண்ணுறாங்க, டைரக்டர் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுறாங்க, சவுண்ட் சைடில் ஒர்க் பண்ணுறாங்க, எடிட்டிங் சைடில் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லா துறையிலையுமே பெண்கள் சினிமாவில் இன்றைக்கி யூக்கில் ஒர்க் பண்ணுறாங்க. டாப் 10 டேரக்டர்ஸ் இன்றைக்கி எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு டேரக்டரும் குறைஞ்சபட்சம் 2-3 பேர் பெண் ஏடி இருக்காங்க, லேடி ஏடியை ஒர்க் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அவங்க எல்லாம் ஈக்குவல் ஆயிடுச்சு. ஒரு ஆக்ட்ரஸ் வந்து ஒரு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போல்லாம் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர், மேலே இருக்க அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் உள்ளே போய் கூப்பிட முடியும், இந்த காஸ்டியூம் போட்டுக்குன்னு சொல்ல முடியும். இப்போ இது ஒரு லேடி இருக்காங்க கூட, அவங்க இந்த காஸ்டியூம் போட்டுக்குங்க, இது உங்களுக்கு டைட்டாக இருக்கா, இது சரியாக இருக்கா, எனக்கு இந்த அவங்களுக்கு கொஞ்சம் பேசுறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படிங்கும்போது இப்போலாம் அது ஓப்பனாக வந்துருச்சு. ரெண்டாவது, இப்போ சொல்கிறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து சோஷியல் மீடியா வந்து ஏதாவது ஒன்றில் வந்து அவரை பற்றி போட்டால் போதும், சட்டங்கள் கடுமையாக இருக்குது. அப்படிங்கும்போது இதை நான் மட்டும் சொல்லலை, ராதிகாவும் ஒத்துக்கிட்டாங்க. சமீப காலமாக போயிட்டீங்களா, ராதிகாவும் சொல்லியிருக்காங்க இப்போ குறைஞ்சிருக்கு அப்படின்னு. இப்போ குறைஞ்சிருக்கிறப்ப இதையே பேசணும். சட்டப்படி அதுக்கு தீர்வு கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இந்த திரைத்துறையில் நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு விசாரணை நடத்தி சட்டப்படி ஒரு தீர்வுகள் கொடுக்க முடியுமா? அப்படி கோர்ட்டுக்கெல்லாம் போனால் இன்னும் கொச்சையாக கேள்விகள் கேட்கப்படும், இன்னும் மனக்கசப்புகள் ஏற்படும் இல்லையா? அது நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறது? அப்படி இல்லை, முடிவு வந்துட்டு வெளியில் வந்து அவரை தண்டிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இறங்கி நீங்கள் லீகல் ஆக்ஷன் எடுத்து அவருக்கு சட்டம் வாங்கி கொடுக்கலாம். இல்லை இவரை சும்மா வான் பண்ணி விடணும் அப்படின்னா நீங்கள் யூனியன்லேயே சங்கத்திலே பேசி அவங்க கூப்பிட்டு வான் பண்ணி மன்னிப்பு வாங்கிட்டு அமைச்சிடலாம். அவங்க என்ன ஃபோர்ஸில் இருக்கிறாங்கன்றது தான். இப்போ அவரை காலி பண்ணியே ஆகணும் ஒருத்தர் முடிவு பண்ணி இறங்கிட்டாங்கன்னா நீங்கள் லீகலாக கோர்ட்டுக்கு போகலாம். எல்லாருக்கும் சட்டம் ஒன்று தானே. சினிமா நடிகர்களும் சட்டம் வேறையா? அவங்களாம் வேறு ஜெயிலே போட போகிறாங்க. எல்லாருக்கும் ஒரே ஜெயில் தான், ஒரே தட்டு தான், ஒரே சாப்பாடு தான், ஒரே சட்டம் தான், ஒரே தட்டு தான். அப்படிங்கும்போது சட்ட ரீதியாக ஒருத்தரை நீங்கள் முயற்சி பண்ணிட்டீங்க, காலி பண்ணணும்னு முயற்சி பண்ணால் சட்ட ரீதியாக நீங்கள் போகலாம், கோர்ட்டுக்கு போகலாம், ஆதாரத்தை ப்ரொடியூஸ் பண்ணலாம். தவறு செய்கிற பட்சத்தில் அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம். இல்லை நீங்கள் வேணாம், அவர் தண்டிக்க வேணாம், சும்மா வான் பண்ணி மட்டும் விட்டுருவோம் அப்படின்னா நீங்கள் அவங்க அந்தந்த நடிகர் சங்கத்தின் சார்பாக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து வான் பண்ணலாம். இப்போ நடிகர் சங்கத்தை விசாரிக்கிறதுக்கு இப்போ தான் ஏற்கனவே ஒரு விசாகா கமிட்டி ஒன்று இருந்துச்சு. நடிகர் சங்கத்தை பெருசாக செயல்படாதனால இப்போ ரோஹிணியோடைய தலைமையில் ஒரு விசாகா கமிட்டி போட்டிருக்கிறாங்க. இனிமேல் வரக்கூடிய குற்றச்சாட்டுகளை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. முதல் குற்றச்சாட்டாக வந்து போலீஸ் வரைக்கும் போயிருக்கு. இப்போ ட்விட்டரில் வந்து அடுத்த கட்டமாக வந்து விஜய் மணிமேகலை குறித்து செய்திகளை பார்க்குறோம். அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ ஒன்று பதிவு பண்ணுறாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது, ஒரு தனிநபரால் ஏற்படக்கூடிய ப்ரெஷர்லேருந்து நான் குக் வித் கோமாளி என்ற ஒரு பிரபலமான ஒரு ஷோ, விஜய் டிவியினுடைய ஷோ, அதுலேருந்து வெளியேறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பிரியங்காவை குறிப்பிட்டு தான் மணிமேகலை அப்படி பேசியிருக்காங்கன்னு சொல்லி பிரியங்கா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்காங்க, ஒரு அச்சுறுத்தலை கொடுத்துருக்காங்க. அவங்களால தான் வந்து அவங்க தொந்தரவுனால தான் வந்து மணிமேகலை வெளியேறாங்க அப்படின்னு சொல்லி மணிமேகலினுடைய ரசிகர்கள் வந்து ட்விட்டரில் வந்து டென் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அப்போ விஜய் டிவியில் என்ன நடக்குது, அந்த குக் வித் கோமாளி ஷோ வந்து ஒரு பிரபலமான ஷோ, அதில் என்ன நடக்குது, நம்ம எப்படி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய் டிவிக்கும் அந்த ஷோவுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது.
விஜய் டிவி அந்த ஷோவை வேற ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்து அதை ப்ரொடக்ஷன் பண்ண கொடுத்து அதை வாங்கி போகிறாங்க. அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் யாரை ஆங்கராக வைக்கணும், யாரை கோமாளியாக வைக்கணும், யாரை வந்து கெஸ்ட்டாக வைக்கணும், யாரை ஜட்ஜஸாக வைக்கணுங்கிறத அவங்க டிசைட் பண்ணுறது தான். அப்படி டிசைட் பண்ணி கூட்டு வரப்பட்டவர் தான் மணிமேகலை. ஏற்கனவே ஒரு டீம் இருந்துச்சு, அது ஏற்கனவே வேற ஒரு நிறுவனம் அந்த அந்த நிகழ்ச்சியை பண்ணிட்டு இருந்தாங்க. மீடியா மேஷன்ங்கிற கம்பெனி குக் வித் கோமாளி இது வரைக்கும் 5-6 சீசன் வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, அவங்க வெளியில் போய் வேற ஒரு சன் டிவியில் அந்த டீம் பண்ணுறாங்க. இங்கே 2 ஜட்ஜஸாக இருந்த ஒரு ஜட்ஜஸ் வந்து அங்கே போயிட்டு இருப்பேன். ஆமாம், இவர் வெங்கடேஷ் பட் அங்கே போயிட்டார், செஃப் தாம் மட்டும் இங்கே இருக்கிறாரு. இப்போ செஃப் தாமை வச்சு ஒரு புது நிறுவனம் வந்து குக் வித் கோமாளி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு வந்து ஆங்கராக வந்து மணிமேகலை போடுறாங்க. அது கண்டஸ்டன்ட் நிறைய பேர் வந்துட்டு போனாங்க. அதில் ஒருத்தவர் தான் வந்தவங்க தான் இந்த பிரியங்கா. பிரியங்கா பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு விஜய் டிவியினுடைய முகமாகவே இருக்கிறாங்க சமீப காலமாக. இந்த நிகழ்ச்சியில் வந்தவொடனே கூடுதல் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்க. வந்த கெஸ்ட்டு இவங்க தான் ஆங்கர் மாதிரி டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா எங்கே பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா, திவ்யா துரைசாமின்னு ஒரு நடிகை, இப்போ நடிகையாக இருக்காங்க. முதல்ல ஆங்கராக இருந்தாங்க, வாழை படத்தில் கூட. அவங்க ஒரு கண்டஸ்டண்டாக இருக்காங்க. அவங்க எலிமினேட் ஆகி வெளியில் போகிறப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்களை பிரியங்காவை பார்த்து ஹக் பண்ணி பேசிட்டு இருந்துட்டு கை கொடுத்துட்டு எமோஷனலாக வெளியே போயிருக்காங்க. அந்த எமோஷனலாக விஜய் டிவிக்கு எமோஷனல் கிடைச்சா அதை எடுத்த உடனே கட் பண்ணி போட்டுருவானுங்க. அதனால எமோஷனல் ஆனோடனே ஃபுல் கேமரா மொத்தமாக ஜூம் போயிருக்கோடனே மணிமேகலைக்கு பயங்கர ஒரு இன்சல்ட் ஆன மாதிரி ஆச்சு. நான் தானே இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணுறேன், நான் தான் நடத்துகிறேன், நான் தானே ஆங்கராக இருக்கிறேன், என்னையை விட்டுட்டு நீங்கள் அங்கே போய் பண்ணுறீங்கன்னா இப்படி எமோஷனலாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஏற்கனவே விஜய் டிவிக்கு சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி அழுதிங்கன்னா ப்ரொமோவிலே அதை தான் போடுவாங்க. அப்புறம் எனக்கு என்ன வேல்யூ இருக்குன்ற மாதிரி நேரடியாகவே போய் பிரியங்காட்ட பேசியிருக்காங்க. அது பெரிய வாக்குவாதமாக இருக்குது ஷூட்டிங் ஸ்பாட்லேயே. உடனே பிரியங்கா கோச்சிட்டு போய் அவங்க கேரவனில் உட்காந்துருக்குறாங்க. இந்த டீம் வந்து மணிமேகலையை பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு பேசியிருக்கிறாங்க. 2 தரப்புலையும் மாறி மாறி பேசியிருக்காங்க. பிரச்சனையை தீர்க்க முடியல. அப்புறம் திருப்பி ஒரு வழியில் கூட்டு வந்து இந்த வந்து இவங்களை வந்து ஒரு ஒரு கேம் மாதிரி நடத்தி அதில் வந்து ஏதாவது பண்ணுவோம், குக் வித் கோமாளியில் ஒரு செக்மெண்ட் மாதிரி பண்ணுவோம்ட்டு வச்சுருக்காங்க. அதுலேயும் சரியாக வரல. அப்புறம் நிறுவனம் சார்பில் போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து போய் மன்னிப்பு கேளுங்க, பிரியங்காட்ட வந்து சாரி கேளுங்க, அப்பாலஜி கேளுங்கன்னு இருக்காங்க. அதுவும் முடியாதனால அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு 2 பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு போகிறோன்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. முடியாமல் மணிமேகலை அந்த நிகழ்ச்சியிருந்து வெளியே வந்துட்டாங்க. வெளியில் வந்த பிறகு அவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, இன்ஸ்டாகிராம் பேஜில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அப்படிங்கும் போது அவங்க ஒரு வீடியோ போடுறாங்க, இந்த செல்ஃப் ரெஸ்பெக்டோடு இல்லாமல் நம்ம இது பண்ண முடியாது, சுயமரியாதை இழந்து எனக்கு 10 பைசா கூட தேவையில்லை, அதனால அந்த நிகழ்ச்சியிலேருந்து வெளியில் வர்றேன். ஒரு கெஸ்ட்டாக வந்தவங்க வந்து எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு பெண் ஆங்கர் அப்படிங்கிற மாதிரி அவங்கள தான் சொல்கிறாங்க, வேறு யாரும் இங்கே இல்லை. அதைத் தொடர்ந்து மணிமேகலை மேலே அன்பு கொண்ட ரசிகர்கள் வந்து இன்றைக்கி பிரியங்காவுடைய தாத்தா பாட்டி போது இழுத்துட்டாங்க. யார், என்ன, ஏது, எந்த ஊர் அப்படின்னு. இதில் என்னென்னா, மணிமேகலைக்கு ஏன் இவ்வளவு சப்போர்ட் இருக்குன்னா, மணிமேகலை கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக சோஷியல் மீடியா ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. என்ன நடந்தாலும் உடனே அதை வந்து வீடியோ போடுவாங்க, ஒரு போஸ்ட் போடுவாங்க. டெய்லி வந்து அந்த அந்த இன்ஸ்டாவோட ஆட்களோட கனெக்டாகவே இருப்பாங்க. இன்றைக்கி நான் வந்து ஷூட்டிங் போயிருக்கேன், இன்றைக்கி வந்து ஈவெண்ட்டுக்கு போயிருக்கேன், இன்றைக்கி ஒரு கார் வாங்கியிருக்கேன், இன்றைக்கி ஒரு வீடியோ வாங்கியிருக்கேன், இன்றைக்கி இந்த பாட்டை கேட்டேன் அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து ஓப்பனாக அவங்களோட ஷேர் பண்ணிட்டு அவங்களோட கனெக்ட்லேயே இருப்பாங்க. அப்படி கனெக்டில் கூடயே இருக்கிற ஆட்களில் ஒருத்தருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற எமோஷனல் வந்து இந்த பக்கம் அதில் வந்து வீடியோவில் பார்க்க முடிஞ்சு. மிரட்டல் நாயகின்னு குக் வித் கோமாளியில் வந்து அவார்டு வாங்கின ஒரு பெண்ணுக்கு இப்படி நடந்துருச்சா? 14 வருடங்கள் ஒரு தமிழ் பெண்ணுக்கு ஆங்கரா பணி செஞ்ச ஒரு பெண்ணுக்கு வந்து இப்போ வடநாட்டிலேருந்து வந்த ஒரு பெண் வந்து இப்படி ஆதிக்கம் செலுத்தி அவங்க வெளியே அனுப்பிட்டாங்களே அப்படின்ற அந்த பார்வை கரெக்டான பார்வை இல்லை. இது வந்து விட்டால் உலக உத்தமத்தை கொண்டு வந்துருவாங்க போல. அந்த மாநிலத்துக்கு இந்த மாநிலத்துக்கு சண்டை இழுத்து விட்டு போயிடுவாங்க இவங்க பண்ணுற குடும்பத்துக்கு. அது 2 பேரும் ஒரே காலகட்டங்களில் மீடியாவுக்கு வந்த 2 பேர். பிரியங்காவும் சன் மியூசிக்கில் ஆரம்பித்தவங்க தான், மணிமேகலையும் சன் மியூசிக்கில் ஆரம்பித்தவங்க தான். 2 பேரும் வேறு வேறு டைரக்ஷனில் வேறு வேறு இடத்துல பெரிய வளர்ச்சி அடைஞ்சு ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க. இந்த 2 பேருக்குள்ளே நடந்த ஒரு சண்டையை இவங்க வந்து 2 மாநிலத்துக்கு சண்டையை ஆக்கி விட்ருவாங்க போல். அந்த மாதிரி ட்விட்டரில் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. இப்போ ஏன் வந்துச்சுன்னா, இவங்க அந்த சுயமரியாதைங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி இதை ட்ரிக்கர் ஆயிடுச்சு. 2வது மணிமேகலை வந்து எப்பவுமே கொஞ்சம் எமோஷனலான ஆள். சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்துருப்பீங்க, விஜய் ஆண்டனி இன்டர்வியூ ஒன்று. விஜய் ஆண்டனி தன் மகளை பற்றி பேசுகிறப்ப இந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கும் ஒரு இன்டர்வியூவில். அவர் விஜய் ஆண்டனி தேர்த்துவார். இன்டர்வியூ எடுக்க வந்தது மணிமேகலை, அழுது வந்து மணிமேகலை அழுதுகிட்டு இருக்கும். விஜய் ஆண்டனி அழுகாத அளவு தேர்த்திட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒரு எமோஷனலான ஆள். அந்த டைமில் கொஞ்சம் ஏதோ பேசியிருக்கு போல். அது வீடியோவாக போட்டது அப்படி பயங்கர வைரல் ஆயிடுச்சு. அது ஏற்கனவே ரொம்ப நாளாக வந்து பிரியங்கா மேலே நம்ம ஆட்டில் ஒரு கண் வச்சுட்டே இருந்தானுங்க. இதில் வளர்ச்சி பெரிய கொஞ்சம் வாய் கொஞ்சம் ஓவராத்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண் வச்சுட்டே இருந்தானுங்க. கரெக்டாக இந்த சம்பவம் நடந்துச்சுன்னா, அது இப்போ எந்த ஊர், கர்நாடகத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி காவேரி பிரச்சனை வரைக்கும் இழுத்துட்டாங்க. அப்படி வரிசையாக இன்னைக்கு வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக போயிடுச்சு. விட்டோம்னா இன்னைக்கு நைட்டு ஏதாவது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சேனலில் டிபேட் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி பரவலான ஒரு பேச்சாக இருக்குது.
அதாவது தனிப்பட்ட நபர்களுடைய பிரச்சனையை பொது பிரச்சனையா நம்ம ஆக்கக்கூடாது அப்படின்னு. கண்டிப்பாக ஆகக்கூடாது. 2 கலைஞர்கள் 2 ஸ்டாஃப் சொல்லப்போனால் 2 பேருமே சம்பளம் கொடுக்கக்கூடியது அந்த அந்த நிறுவனம் தான். அப்போ 2 பேருக்குள்ள நடைபெற்ற சம்பவத்தை அந்த நிறுவனம் சரி செஞ்சுருக்கணும். அது தவறிடுச்சு. அதை வந்து சரியான ஆள் அங்கே ஒரு மீடியேஷனில் இருந்து 2 பேரையும் கூப்பிட்டு 2 பேரும் ஒரே மாதிரி வேலை செய்கிறீங்க அப்படின்னு அதை பண்ணிருக்கணும். ஆனால் நிறுவனம் பிரியங்காவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதாக தான் சொல்கிறாங்க. அதனால தான் பிரச்சனை வெளியிருந்துச்சு. இதை ஒன்று ஒரு மியூச்சுவலாக அவங்கள வந்து வெளியில் போகிற மணிமேகலை வெளியில் போகிறதா இருந்தால் ஒரு மியூச்சுவலாக 2 பேரையும் கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி மியூச்சுவலாக அமைச்சிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு இஷ்யூ ஆயிருக்காது. மன்னிப்பு கேளுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த நிறுவனம் சொன்னதுனால தான் பிரச்சனை வெளியாச்சு. வெளியே வந்து உங்க பேச வீடியோ போட்டாங்க. அதை தொடர்ந்து நீங்கள் ஒரு பெரிய விவாதம் போயிட்டு இருக்கு. நன்றி. பொறுத்து வந்து பார்ப்போம். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.